டிஜிட்டல் லைஃப் மேக்கர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 11ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது தேர்ச்சி பெற தவறி இருப்பீங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்டரி எக்ஸாமினேஷன் துணைத் தேர்வு வந்து வைக்கிறாங்க. அதாவது இப்போ படித்து ஃபெயிலான மாணவர்களும் அப்ளை பண்ணலாம். ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடியோ 3 வருஷத்துக்கு முன்னாடியோ படித்து ஃபெயிலான தனித்தேர்வர்கள் அவங்களும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அவங்க சொல்லியிருக்கிற டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணி போய்ட்டு எக்ஸாம் எழுதுங்க. நான் இப்போ எங்கே அப்ளை பண்ணணும், அதனோட டேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். உங்கள் கம்ப்யூட்டர் இல்லைனா மொபைலில் ஏதோ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் கூகுளில் போய்ட்டு digi.tn.gov.in டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு வருது பாருங்கள், இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த வெப்சைட் தான் அரசு தேர்வுகள் இயக்ககம் அப்படின்னு வரும். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன் காமிக்கிறேன். ஓகேங்களா, நோட்டிஃபிகேஷன் பாருங்கள். இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் நோட்டிஃபிகேஷன் டைப் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸ்னு இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா ஜூலை 2024 துணைத் தேர்வுகளுக்கு தேர்வுகளிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்றலும் போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நடைபெறவுள்ள ஜூலை 2024 முதலாம் ஆண்டு தோல்வி அடைந்த வருகை புரியாத மாணவர்கள்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ண சொல்லி செக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா இப்போ கரண்ட் ஸ்டூடெண்ட் இப்போ படிச்சிருந்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் விண்ணப்பிக்க முறைன்னு போட்டு, அதாவது நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூல்லே போய்ட்டு நீங்கள் அதாவது 16/5/2024 வியாழக்கிழமை காலை 11 மணி முதல் 1/6/24 சனிக்கிழமை மாலை 5 மணிக்குள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நீங்களாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது 16/5/16 இந்த டேட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். படித்த ஸ்கூலில் போயிட்டு அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா தனித்தேர்வர்கள் விண்ணப்பிக்க முறைன்னு போட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக எக்ஸாமினேஷன் சர்வீஸ் சென்டர்னு சொல்லிட்டு அலுவலகம் இருக்குது. அங்கே போயிட்டு தான் அவங்க வந்து அப்ளை பண்ணணும். மற்றபடி வேற எங்கேயும் போய்ட்டு அப்ளை பண்ண முடியாது. போகும்போது நீங்கள் படித்த ப்ரூஃப் எல்லாமே அந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கங்க. அவங்களுக்கு இதே டேட் தான் பார்த்தீங்கன்னா 16/5/2024 வியாழக்கிழமை காலை 11 மணி முதல் 1/6/2024 சனிக்கிழமை மாலை 5 மணிக்குள் கல்வி மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள அரசு தேர்வுகள் சேவை மையங்கள் சென்று விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. தனித்தேர்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா மேல்நிலை முதலாம் ஆண்டு தேர்வு கட்டணம் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு பாடத்திற்கும் 50% தேர்வு கட்டணம், அதனுடன் இதர கட்டணம் 35 வந்து செலுத்தணும்னு போட்டிருக்காங்க. அது இல்லாமல் கூட பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பதிவு கட்டணம் போட்டு 70 ரூபா போட்டிருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு பேப்பருக்கும் நீங்கள் இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா சிறப்பு அனுமதி திட்டம் போட்டிருக்காங்க. அதாவது மேலே சொன்ன டேட்டு தவற விட்டுட்டீங்க அப்ளை பண்ணாமல் அப்படின்னா நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா 3/6/2024 திங்கட்கிழமை மற்றும் 4/6/2024 செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1000 ரூபாய் வந்து சிறப்பு அனுமதி கட்டணம் சொல்லிட்டு நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் தயவு செஞ்சு மேலே சொன்ன அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா தேர்வு கூட அனுமதி சீட்டுகள் விநியோகம் போட்டிருக்காங்க. ஆன்லைன் விண்ணப்பத்தினை பதிவு செய்த பிறகு தேர்வுகளுக்கு ஒப்புகை சீட்டு வழங்கப்படும். அதில் குறிப்பிடப்பட்டுள்ள விண்ணப்ப எண்ணை அப்ளிகேஷன் நம்பர் பயன்படுத்தி அரசு தேர்வுத்துறை பின்னர் அறிவிக்கும் நாளில் தேர்வு கூட நுழைவுச் சீட்டுகளை ஹால் டிக்கெட் பதிவிறக்கம் செய்ய இயலும் என்பதால் ஒப்புகை சீட்டினை தனித்தேர்வுகள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது நீங்கள் இப்போ அப்ளை பண்ணுறீங்களே ஆன்லைனில், இந்த அப்ளை பண்ணுற அந்த ரெசிப்ட் கொடுப்பாங்க. அந்த ரெசிப்ட் வந்து நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும் சேஃபாக. அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ண முடியாதுன்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி அதை வந்து அவங்க செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கனால நீங்கள் ஹால் டிக்கெட்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி சேஃபாக வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து கீழே தேர்வு கால அட்டவணைன்னு போட்டு உங்களுக்கு டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. டைம் டேபிள் வந்து காட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் போட்டு மேலே இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி ஃபஸ்ட் இயர் டைம் டேபிள் போட்டு கீழே இருக்குது. இதெல்லாம் போய்ட்டு பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நோடல் சென்டர், அதாவது மாவட்ட வாரியாக கல்வி அலுவலகம்னு சொன்னோம் இல்லையா, தனித்தேர்வுகள் அப்ளை பண்ணுறதுக்கு அவங்களுக்கான சர்வீஸ் சென்டர் எங்கெங்கே இருக்குது என்ன மாவட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த பிடிஎஃப் லிங்க், அதாவது இந்த எல்லா பிடிஎஃபோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லா மாவட்டத்தோட சர்வீஸ் சென்டர் வந்து அதில் இருக்குது. பார்த்து எல்லா ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் மறக்காமல் அப்ளை பண்ணி
எக்ஸாம் எழுதுங்க, பாஸ் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் பாஸ் பண்ணுறதுக்கான ஆல் தி பெஸ்ட்டை நான் தெரிவிச்சுக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தெரியாத மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதே மாதிரி அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.